வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். திமுக அரசின் ஈராண்டு நிறைவு விழா சாதனை மலர் இன்று வெளியீடு. முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். பருப்பு வகைகளை நீண்ட நாட்களாக பதுக்கி வைத்திருந்தால் கடும் நடவடிக்கை. உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை. மின்வாரிய ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் குறித்து 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை. 19 தொழிற்சங்கத்தினருக்கு அழைப்பு. மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிய நிகழ்ச்சியில் 5 பேர் மர்ம மரணம். ஆழ்வார்புரம் தடுப்பணை மற்றும் கல்பாலம் பகுதியில் 3 சடலங்கள் மீட்பு. கொரோனா அவசர நிலை முடிவுக்கு வருவதாக உலக சுகாதார அமைப்பு அறிவிப்பு. கொரோனா வைரஸ் முடிந்துவிட்டதாக நினைக்க வேண்டாம் என்றும் விளக்கம். இங்கிலாந்து மன்னராக இன்று முடிசூடிக் கொள்கிறார் இளவரசர் 3ஆம் சார்லஸ். லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் அப்பேவில் விழா ஏற்பாடுகள் தீவிரம். சென்னையில் இன்று நடைபெறும் ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் பலப்பரீட்சை. கிரிக்கெட் வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி. இனி விரிவான செய்திகள். திமுக அரசின் 2 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு அரசின் சாதனைகள் விளக்கும் ஈடில்லா ஆட்சி ஈராண்டே சாட்சி என்ற சாதனை மலரை வெளியிடும் முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்பட கண்காட்சியையும் திறந்து வைத்து பார்வையிடுகிறார். மேலும் 1 லட்சம் பயனாளிகளுக்கு ஓய்வூதிய பயன்கள், புதுமை பெண் நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் உரையாற்றவுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேருந்து கூட நிறுத்தப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்டணமில்லா பயணம் மூலம் 277 கோடியே 13 லட்சம் பயணங்களை மகளிர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் சேற்றை வாரி இறைக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் எங்கேயும் பேருந்துகள் நிறுத்தப்படவில்லை என்று தெரிவித்துள்ள அமைச்சர், தென்காசி வாடியூர் வழித்தடத்தில் 6ஆம் தேதி முதல் பேருந்து இயக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். புதிதாக 4300 பேருந்துகள் வாங்கப்பட உள்ளதாகவும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்ய உள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். 3ஆம் தர அரசியலை தமிழக ஆளுநர் செய்ய வேண்டாம் என்று சபாநாயகர் அப்பாவு கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் நடைபெற்ற வர்த்தக சங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு 4ஆம் நிலை 5ஆம் நிலை அரசியல்வாதிகள் போன்று பேசுவதை அவர் தொடர்ந்து வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சட்டத்துக்கு புறம்பாக பேசுவதை, 3ஆம் 4ஆம் 5ஆம் தர அரசியல்வாதி போல் பேசுவதை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் மாளிகை அரசியல் மாளிகையாக செயல்படுவதாகவும் அண்ணாமலை அரைகுறையான தகவல்களை ட்வீட் செய்வதாகவும் அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் செய்துள்ளார். ஆளுநர் மாளிகையாக செயல்படவில்லை. இன்றைக்கு ஆளுநர் அரசியல் மாளிகையாக இன்றைக்கு ஆளுநர் மாளிகை மாற்றிவிட்ட பெருமை முதலில் தமிழக ஆளுநரை சாரும். எப்படி எந்த வகையில் என்ன குற்றச்சாட்டுகள் வந்தாலும் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் நேர்வழியில் சென்று கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னப்படி சாதாரணமானவர் அல்ல. இவர் ஒரு இரும்பு மனிதர். மார்க்சியம் மற்றும் இந்துத்துவ சனாதன கொள்கை குறித்து பொது மேடையில் விவாதிக்க தயாரா என்று ஆளுநர் RN ரவிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் சவால் விடுத்துள்ளார். ஆளுநர் ரவி அவர்களே, நீங்கள் ஆளுநரா அல்லாவது அடாவடித்தர பேர் வழியா என்பதை இன்றைக்கு கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. போற போக்கில் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நேரத்தில் மார்க்சியம் தான் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தடையாக அமைந்து விட்டது, இந்தியாவை சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்று மார்க்ஸ் மீதே பழி போடுகிற ஒரு கேவலமான அரசியலை ஆளுநர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நான் ஆளுநர் ரவியை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் நீங்கள் எங்களோடு மேடையிலே நேரடியாக சந்திப்பதற்கு நாங்கள் தயார். இந்தியாவை சிதைத்தது யார்? இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தடைகள் யார்? இந்தியாவை இன்னைக்கு நிர்மூலமாக்கி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த இந்துத்துவா என்கிற அந்த சனாதன வர்ணாசிர தர்மம் இந்தியாவை சிதைத்திருக்கிறதா, மார்க்சியமா என்று விவாதிக்க தயாரா? சூடானில் இருந்து தமிழகத்தை சேர்ந்த 247 பேர் இதுவரை மீட்டு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை சேர்ந்த 12 பேர் மும்பை, டெல்லி வழியாக சென்னை விமான நிலையம் வந்தனர். அவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், கலாநிதி வீராசாமி MP ஆகியோர் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சூடானில் உள்ள அனைத்து தமிழர்களையும் மீட்டு வருவது தமிழக அரசின் பொறுப்பு என்றார். இதுவரையிலும் 247 பேர் சூடான் நாட்டிலிருந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து அவர்களுடைய இல்லம் வரையிலும் பாதுகாப்பாக அழைத்து அவர்களுக்கு செல்லப்பட்டு உள்ளது. தொடர்ந்து அரசினுடைய
உதவியோடு அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். எவ்வளோ பேர் அங்கே மாட்டிட்டு இருப்பாங்கன்னு ஏதாவது இல்லை, அவங்க அங்கே கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தொடர்பு கொண்டு அவர்களை மீட்டு வருகின்ற பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 300 பேருக்கு மேலே தகவல் சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இப்போ 247 பேர் இதுவரையிலும் வந்துள்ளார்கள். மீதம் இருந்தால் அவர்களை அழைத்து வருவது தமிழக அரசினுடைய பொறுப்பான செயல் அன்று. மின்வாரிய ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக 19 தொழிற்சங்கத்தினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மின்வாரிய ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வு, 20 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய ஊழியர்களுக்கு 3% வெயிட்டேஜும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரியம் தொழிற்சங்கத்தினருக்கு வாக்குறுதி அளித்தது. இந்த நிலையில் வரும் 10ஆம் தேதி இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று மின்வாரியத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கத்தினர் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பருப்பு வகைகளை கிடங்குகளில் அதிக நாட்கள் பதுக்கி வைத்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அழிஞ்சிவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பருப்பு குடோனில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், பருப்பு வகைகளை கிடங்குகளில் பதுக்கி வைப்பதால் விலைவாசி உயரும் என்று கூறினார். அவற்றை பதுக்கி வைப்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேவையில்லாமல் நீங்கள் மார்க்கெட்டில் நாங்கள் ரேட்டை பேசிகிட்டு இருக்கோன்னு கொடவுன்லேயே பதுக்கி வைக்கக்கூடாது. அதற்கு மேலும் ஏதாவது சிலர் அதை பதுக்கி வைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் நம்ம அதற்குன்னு சட்டங்கள் இருக்குங்க. நம்ம திருப்பி அதை நாங்களே அதை நேரடியாக சீஸ் பண்ணி நாங்களே மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கான இருக்குது. அந்த நிலைமை தற்போது இல்லை. மணிப்பூர் மாநிலத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்து டெல்லி வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அங்கு உள்ள நிலைமையை வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆய்வு செய்தார். அப்பொழுது மணிப்பூர் முதல்வர் என் பிரேம் சிங் மற்றும் மாநில மற்றும் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். இதனிடையே மத்திய ஆயுத போலீஸ் படைகள் 10 குழுக்கள் மணிப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மணிப்பூரில் இருந்து தஞ்சமடைபவர்களுக்கு மிசோரம், திரிபுரா, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேச மாநிலங்களில் தற்காலிக தங்குமிடம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பயங்கரவாதிகளுடன் துணை நிற்கும் காங்கிரஸ் கட்சி த கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு தடை விதிக்க முயற்சி செய்கிறது என்று பிரதமர் மோடி காங்கிரஸை கடுமையாக விமர்சித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி, த கேரளா ஸ்டோரி திரைப்படம் அழகான கேரள மாநிலத்தில் பயங்கரவாத சதித்திட்டத்தை வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். சமூகங்களை அழிக்கும் பயங்கரவாத போக்கோடு காங்கிரசும் துணை நிற்பது துரதிருஷ்டவசமானது என்று காட்டமாக விமர்சித்தார். பிரதமர் மோடியின் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கும் கேரள முதல்வர் பினராயி விஜயன், சங் பரிவாரின் கொள்ளையை பிரச்சாரம் செய்வதற்காக படம் எடுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியும் இந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. 32,000 பெண்கள் மதமாற்றம் செய்யப்பட்டு பயங்கரவாத அமைப்பில் சேர்க்கப்பட்டதாக கூறும் படம் பொய்களால் நிரம்பியிருக்கிறது என்று விமர்சித்துள்ளார். பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி த கேரளா ஸ்டோரி திரைப்படம் தமிழ்நாட்டில் திரையிடப்பட்டால் அனைத்து திரையரங்குகளையும் முற்றுகையிட உள்ளதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இந்த படத்திற்கு தடை செய்ய கேட்டுக் கொண்டிருக்கும் போது எதற்கு பாதுகாப்பு கொடுக்கிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நான் தடை செய்ய கேட்குறேன், நீங்கள் எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை உருவாக்குறீங்க? இப்போ தேட்டர் வாசனை முற்றுகிட்டு நான் போறான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா இல்லையா? நீங்கள் போராடுறேன்னா இல்லையான்னு பாருங்க. நீங்கள் எதுக்கு அதுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறீங்க? எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அங்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. டாஸ்மார்க்கு சரக்கு அடுக்கி வச்சிருக்கிற இடத்துல பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு இங்கே உருவாக்குறீங்க, நீங்கள் கொண்டு கொடுக்குறீங்க. கேட்டால் நாங்கள் சிறுபான்மை மக்களையும் பாதுகாப்புங்கிறீங்க. இஸ்லாமியர் வாக்கு வேணும், அது வாழ்க்கை வேண்டாம், ஓட்டு வேணாம், உரிமை வேணாம், உணர்வு வேணாம். இது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை? இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? கேரளா ஸ்டோரி படத்திற்கு தடை விதிக்காமல் தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு அளிப்பது அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி புகார் கூறியுள்ளார். தமிழக அரசுடைய நடவடிக்கை எங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்கு. மோடி அவர்களுடைய குஜராத் கலவரம் தொடர்பான பல உண்மை சம்பவங்களை வெளிப்படுத்திய பிபிசி ஆவணப்படத்துக்கு தமிழ்நாட்டிலே தடை விதித்தார்கள். ஆனால் உண்மைக்கு எதிராக ஒரு முஸ்லிம் சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய கேரளா ஸ்டோரி படத்துக்கு பாதுகாப்பு அளிக்கிறார்கள். இது என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்கின்றோம். என்எல்சிக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றியதால் புவனகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 3 பஞ்சாயத்துகளில் ஊராட்சிச் செயலாளர்கள் அதிரடி பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் கத்தாழை கிராம ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் என்எல்சிக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதன் காரணமாக புவனகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் அதிரடியாக 3 ஊராட்சிச் செயலர்களை பணியிடமாற்றம் செய்துள்ளார். கத்தாழை ஊராட்சிச் செயலாளராக இருந்த சிற்றரசு என்பவர் துறிஞ்சி கொள்ளை கிராமத்திற்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் வளையமாதேவி கிராம ஊராட்சிச் செயலாளராக இருந்த லீமா என்பவர் சின்ன நற்குணம் கிராமத்திற்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
அதேபோல் கீழ்வளையமாதேவி கிராம ஊராட்சி செயலாளராக இருந்த லூர்து மேரி நெல்லிக்கொள்ளை கிராமத்திற்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள ஆட்சியர் நிர்வாக வசதிக்காகவே பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவிற்கு வந்த 5 பேர் மர்மமான முறையில் உயிர் இழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆழ்வார்புரம் பகுதியில் உள்ள தடுப்பணையில் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவரின் உடல் மீட்கப்பட்டது. இதனையடுத்து வைகை ஆற்றின் கல்பாலம் பகுதியில் மிதந்த 2 சடலங்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். 3 உடல்களும் உடற்கூராய்விற்காக போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மதிச்சயம் பகுதியில் மதுரை எம்.கே.புரம் பகுதியைச் சேர்ந்த சூரியபிரகாஷ் என்ற இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். அதேபோல் மதுரை வடக்கு மாசி வீதி பகுதியைச் சேர்ந்த சுடலைமுத்து என்ற ஆட்டோ ஓட்டுநர் கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்து உயிரிழந்தார். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவிற்கு வந்த 5 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவிற்கு நேரடியாக செல்லும் சரக்கு கப்பலை மத்திய கப்பல் துறை இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் தொடங்கி வைத்தார். இந்த சரக்கு கப்பல் 421 கண்டெய்னர் பெட்டகங்களை ஏற்றிச் செல்லும் என்றும் மாதத்தில் 3 முறை தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவிற்கு சரக்குகளை ஏற்றிச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று அவசர நிலை முடிவுக்கு வந்ததாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் கொரோனா அவசரகால கூட்டம் 15வது முறை நேற்று கூடியது. இதில் கொரோனா பெருந்தொற்று அவசர நிலை முடிவுக்கு வந்ததாக அறிவிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது. அவர்களின் பரிந்துரையை ஏற்று உலக சுகாதார அமைப்பு இன்றைய தினம் இதனை வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸ் முடிசூட்டு விழாவில் பங்கேற்க துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் லண்டன் சென்றடைந்தார். ராணி 2ஆம் எலிசபெத் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மரணமடைந்ததைத் தொடர்ந்து 3ஆம் சார்லஸ் மன்னரின் முடிசூட்டு விழா நடப்பு ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று பக்கிங்ஹாம் அரண்மனை உறுதிப்படுத்தியது. இந்த விழாவில் ஒவ்வொரு நாட்டைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முடிசூட்டு விழாவில் பங்கேற்க இந்திய அரசு சார்பில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இங்கிலாந்து சென்றடைந்தார். வெசாக் பௌர்ணமி மத அனுஷ்டான தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் 988 பேருக்கு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க பொதுமன்னிப்பு வழங்கியுள்ளார். இவர்களில் 982 பேர் ஆண்களும் 6 பெண்களும் அடங்குவர். சிறு குற்றங்களுடன் தொடர்புடையோர், தண்டனை பணம் செலுத்த முடியாதோர், தண்டனை காலம் நிறைவடைய உள்ளோர் உள்ளிட்டோரை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்துள்ளது. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், வாணியம்பாடி பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனிடையே வரும் 7ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 48வது லீக் போட்டியில் குஜராத் அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தியது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி குஜராத் அணியின் அபார பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 118 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்பு விளையாடிய குஜராத் அணி ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்த நிலையில் 13.5 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இதனிடையே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் 49வது போட்டியில் ரசிகர்கள் மிக ஆவலோடு எதிர்பார்க்கும் சென்னை, மும்பை அணிகள் மோதுகின்றன. இதற்காக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை மற்றும் மும்பை அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக அரசின் ஈராண்டு நிறைவு விழா சாதனை மலர் இன்று வெளியீடு. முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். பருப்பு வகைகளை நீண்ட நாட்களாக பதுக்கி வைத்திருந்தால் கடும் நடவடிக்கை. உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை. மின்வாரிய ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் குறித்து 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை. 19 தொழிற்சங்கத்தினருக்கு அழைப்பு. மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிய நிகழ்ச்சியில் 5 பேர் மர்ம மரணம். ஆழ்வார்புரம் தடுப்பணை மற்றும் கல்பாலம் பகுதியில் 3 சடலங்கள் மீட்பு. கொரோனா அவசர நிலை முடிவுக்கு வருவதாக உலக சுகாதார அமைப்பு அறிவிப்பு. கொரோனா வைரஸ் முடிந்துவிட்டதாக நினைக்க வேண்டாம் என்றும் விளக்கம். இங்கிலாந்து மன்னராக இன்று முடிசூடிக் கொள்கிறார் இளவரசர் 3ஆம் சார்லஸ். லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் அப்பேவில் விழா ஏற்பாடுகள் தீவிரம். சென்னையில் இன்று நடைபெறும் IPL போட்டியில் CSK மற்றும் மும்பை அணிகள் பலப்பரீட்சை. கிரிக்கெட் வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.